பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்மவேலர்களுக்கு தன் சகோதரர்களால் 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போடப்பட்ட யோசேப்பு இஸ்மவேலர்களால் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பின்பு கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதன் மூலமாக, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். இப்படியாக அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கப்பட்டான், பெரியவனாக்கப்பட்டான். பார்வோனுக்கு பயந்து தனக்கு பிறந்த ஆண் குழந்தையை ஒளித்து வைக்க முடியாமல் பிசினும் கீழும் பூசப்பட்ட நாணற்பெட்டியில் வைத்து நதியில் விடப்பட்ட மோசேதான் பார்வோனிடத்திலேயே வளர்ந்து பார்வோனுக்கு பயந்து வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் அழைத்தார். அவனை கொண்டே கர்த்தர் எகிப்து தேசத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் பெரிய வித்தியாசத்தை காட்டும்படியாக அநேக அடையாள அற்புதங்களை செய்தார். எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இஸ்ரவேலர் எல்லோரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாக்கள் ஒருவனும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டு அவனை பெரியவனாக்கினார். பாபிலோனிய ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து சிறைப்பிடித்து கொண்டு போனவர்களில் ஒருவனான தானியேலோடு கர்த்தர் இருந்ததால் தன்னுடைய சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொன்ன தானியேல் முன்பாக முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனை பாபிலோன் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பிரதான அதிகாரியாகவும் பெரியவனும் ஆக்கினான் நெபுகாத்நேச்சார். மோசே, யோசேப்பு, தாவீது, சாலமோன், தானியேல் ஆகியோர் எப்படி ஜனங்களுக்கு முன்பாக பெரியவர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்றால் இது எப்படி ஆயிற்று? சர்வ வல்லமை உள்ள தேவனால் ஆயிற்று. கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டார்கள். அவருக்கு பிரியமாய் அவர் சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுத்து வாழ்ந்தார்கள். எனவே கர்த்தர் அவர்களை தேசத்தின் சகல ஜனங்களை பார்க்கிலும் மிகவும் பெரியவனாக்கினார். இந்த வசனத்தை நாம் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நாமும் சகல ஜனங்களை பார்க்கிலும் பெரியவன் ஆக வேண்டும் என்ற ஆசை வரலாம். அல்லது மோசேயை போல, யோசேப்பை போல, தாவீதை போல, சாலமோனை போல, தானியேலை போல பெரியவனாய் வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆசைப்படலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் செவி கொடுத்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது கர்த்தர் நம்மையும் கட்டாயம் நிச்சயமாய் சகல ஜனங்கள் மத்தியிலும் மிகவும் பெரியவனாய் ஆக்குவார். இதன் மூலம் அவருடைய நாம மகிமைப்படும். நம்மையும் ஆசீர்வாதமாகவும் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் வைப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளவர்களை நாங்கள் படித்து அறிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக கொண்டு அவர்கள் கை கொண்ட உம்முடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நாங்களும் கடைபிடித்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நாங்களும்
பெரியவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழும்படியான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.